பலாபலன்கள். மீனராசிக்காரங்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமற்ற ஒரு நாள். ஏன்னா எடுத்தோடனே நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு 1000 சேனல் இருக்குது. நமக்கு உள்ள என்ன இருக்கோ அதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது சந்திர பகவான் அமாவாசை நெருங்கி போயிட்டுருக்கிறாரு. 12ஆம் இடத்துல சனியோடையும் சேர்ந்துருக்கிறாரு. சரி, 12ஆம் இடம் அப்படின்னாலே ஆல்ரெடி விரயம். சரிங்களா? பண விரயமாகிறது, ஒரு நாளோட முடிவு, ஒரு வாழ்க்கையின் முடிவு, ஆதி அந்தம்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் தான் 12ஆம் பாவகம். ஸோ அந்த இடத்துல அமாவாசை சந்திரன் அமர்ந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வீண் விரயம் ஆகும், வெட்டி செலவாகும். எதுக்கு செலவு பண்ணுறதுன்னு தெரியாது. காலையில் காசு வாங்கியிருப்பீங்க, சாயந்தரம் பார்த்தா அவ்வளோ காசு செலவாயிருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி அமைஞ்சிரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் தாயாருக்கும் ஏதாவது வகையான செலவுகள் சேரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு மன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கவலைப்படாதீங்க. மீனராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான வெளிச்சம் வரும். சரிங்களா? இன்றைய நாள் ஆன்மீகத்திற்கு உரிய ஒரு நாள். ஆன்மீகத்துக்கு உரிய நாள்னா என்ன? அமாவாசை சந்திரன் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறார். தேய்பிறை அமைப்பில் இருந்தாலும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க. சரியா? அந்த ஜீவசமாதி அடைஞ்சவங்க நேரடியாகவே சிவனோட ஐக்கியமாயிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த கோயிலில் போய் உட்காந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி வேண்டி அழுகுங்க. சரிங்களா? அது எல்லாமே படிப்படி அந்த சித்தர்களுடைய ஜீவசமாதியுடைய பலத்தால் சிவபெருமானுக்கு நேரடியாக போகும். சரிங்களா? இன்றைய நாள் நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயே ஆகணும் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி செய்யும்போது மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான பலம் கிடைக்கும். உங்களுடைய கர்மங்களை ஜெயிக்கக்கூடிய பலம் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பாவம் பண்ணியதுனால தான் இந்த மனித பிறப்பே கிடச்சிருக்கு. சரிங்களா? அதிலிருந்து தப்பிக்கணும். அதனால தான் இந்த உயரிய மனித பிறப்பு கிடைச்சி இறை வழிபாடை நம்ம நோக்கி பயணப்படணுங்கிறதுக்காக தான் இந்த அறிவையும் இந்த செல்வத்தையும் இவ்வளோ பலத்தையும் இறைவனுக்கு கொடுத்துருக்கான். சரிங்களா? இது எல்லாமே நிலையில்லாதது. என்றோ ஒரு நாள் நம்ம மறையும் போது எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனால் இறைவன்கிட்ட தான் நம்ம கடைசியாக போய் சேருவோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கான அனுமதி தரக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். ஸோ மீனராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ வேலைப்பளு இருந்தாலும் சரி, இன்றைக்கி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான சித்தர்கள் ஜீவசமாதிக்கு கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுலேயும் ஒருவேளை ஜீவசமாதி இல்லை, சித்தர்கள் கோயில் இல்லைன்னா பழமையான சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே போயிட்டு அமர்ந்து அங்கே உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் பண்ணுங்கள். அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், இல்லை சக்கரை பொங்கல் கொடுங்க. சரிங்களா? சிவபெருமானுக்கு பாலபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. அதே போல் காலபைரவருக்கு என்ன பண்ணலான்னா நல்லெண்ணெய் தீபம் போட்டு வரலாம். இப்படி நீங்கள் இன்றைக்கி இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது பல கோடி புண்ணியங்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். நீங்கள் பண்ண பழைய கர்மங்கள் குறையும். சரிங்களா? தவறுகளுக்கான தண்டனைகள் நிச்சயமாக குறையும். என்ன நம்மளுடைய மனித பிறப்பை என்ன, வக்கீல் இருக்கார், நீங்கள் கோர்ட்டில் இருக்கீங்க, ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நீதிபதி ஒரு 14 வருஷம் உனக்கு சிறை தண்டனை அப்படின்ட்டாரு. அப்போ என்ன பண்ணீங்க? ஒரு 2 வருஷம் நீங்கள் அமைதியாக நல்லா அதை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுக்கிறீங்க. அவர் நல்ல நன்னடத்தையில் இருக்கார், அவர் பண்ண தப்பாக உணர்ந்துட்டார், அவருக்கு ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணுங்க நம்ம நீதிபதியிட்ட போய் கேட்குறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு தண்டனையை குறைச்சி கொடுப்பாரு. அதே போல் தான் இன்றைய நாள் கண்டிப்பாக இறை வழிபாடின் மூலமாக உங்களுக்கு கர்மங்கள் தொலையக்கூடிய ஒரு நாள். நன்றி.